என்னாச்சு? காலையிலே வந்து பாட்டி பாட்டின்னு எழுப்பிட்டு இருக்க. என்ன வேணும்? பாட்டி, நீங்க இப்பதான் எந்திரிக்கிறீங்களா? எங்க அம்மா பால் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதுக்காக தான் வந்தேன். ஆனா பார்த்தா நீங்க இப்பதான் எழுந்திருக்கிறீங்க. ஏன்னா உங்க அம்மா பால் வாங்கிட்டு வர சொன்னாங்களா? ஐயையோ, நான் இப்போதாம்மா எந்திரிக்கிறேன். நேரமாச்சு. நான் இன்னும் வீடு வாசல்லாம் கூட்டலை. நீ போயிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வரியா? அப்படியே பாட்டி, அப்ப பால் இல்லையா? சரி சரி, நான் 1/4 மணி நேரம் கழிச்சு வரேன், நீங்க எடுத்து வைங்க. என்ன நம்ம இம்புட்டு நேரம் தூங்கி விட்டோம்? ஐயையோ, வீடு வாசல்லாம் அப்படியே கிடக்குது. இங்கே பாரு, வாசலில் எம்புட்டு பேப்பர் போட்டு வச்சுருக்குதுங்க. இந்த பசங்க வந்து விளையாடுதுங்க. நான் குப்பையை மட்டும் எடுத்து போட மாட்டுதுங்க. எவ்வளோ குப்பையை போய் வாசல்லே போட்டு போயிருக்கு பாருங்க. இதெல்லாம் பெருக்கி வாரி போட்டு டக்கு டக்குன்னு வேலை பார்க்கணும். அப்புறம் இல்லைன்னா ஒருத்தராக பால் கேட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. வாசல்லே இவ்வளோ பேப்பரை கிழிச்சு போட்டு வச்சுருக்குங்க. எத்தனை வாட்டி சொல்கிறேன் பேப்பரை கிழிச்சு விளையாடாதீங்கன்னு, கேட்குதுங்களா? பேப்பரை கிழிச்சு போட்டு வச்சுருக்குங்கம்மா இதுங்க எல்லாம். சட்டு புட்டுன்னு வாசலை கூட்டிட்டு போய் தண்ணி இறைச்சிட்டு வந்து வாசலை தெளித்து கோலத்தை வேற போடணும். கோலம் போட்டுட்டு தான் போனோம் மாட்டுக்கொட்டாய்க்கு. மாட்டுக்கொட்டாயில் அந்த மாடுங்க வேற என்ன பண்ணி வச்சுருக்குங்கன்னு தெரில. சாணி கீனி வேற போட்டு வச்சுருக்கீங்களான்னு தெரில. அதை வேற அள்ளி போட்டுட்டு பாலை கறக்கணும். இல்லைனா ஒருத்தராக வீடு தேடி வந்துடுவாங்க. பால் இன்னும் ஊற்றலையான்னு. பண்ணைக்கு வேற எடுத்துகிட்டு போய் பாலை ஊற்றணும். நேரமாச்சே. சரி முதல்ல போய் கிணத்துல போய் தண்ணியை இறைப்போம். தண்ணியை இறைச்சிட்டு போய் கோலத்தை போடுவோம். என்ன நம்ம இன்னைக்கு இம்புட்டு நேரம் தூங்கி போட்டோம். காலையே எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், உடம்பு ஒன்றும் முடிய மாட்டுதே. சரி தண்ணி இறைப்போம். தண்ணி வேற கம்மியாக இருக்க போல கிணத்துல, வர மாட்டேங்குது. சீக்கிரமாக தண்ணி இறைச்சி எடுத்துகிட்டு போயிட்டு வாசலை தெளித்து கோலத்தை போடணும். சரி தண்ணி இறைச்சி ஊற்றியாச்சு. எடுத்துகிட்டு போய் முதல்ல வாசலை தெளித்து கோலத்தை போடுவோம். இன்றைக்கி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எல்லா வேலையும் எப்போ முடிக்க போகிறேனே எனக்கு ஒன்றும் புரியல. முதல்ல வாசல் தெளித்து கோலத்தை போடுவோம். அப்போ தான் பெரிய வேலை முடியும். வர என்ன கோலம் போடுறதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. வயசான காலத்தில் எல்லா கோலமும் மறந்து போகுது. என்னத்தையோ ஒரு கோலத்தை போடுவோம். யார் வந்து நம்மளை கேட்க போகிறா? சிம்பிளாக எதனா ஒரு கோலத்தை போட்டுட்டு அடுத்தடுத்து வேலையை போய் பார்க்கணும். இந்த மாடுங்களுக்கு வேற இப்போல்லாம் உடம்பு முடியாமல் போயிடுது. அதுங்களுக்கு சத்தான எதனா கஞ்சி வர காய்ச்சி ஊற்றணும். இன்றைக்கி வந்து மக்காச்சோள புண்ணாக்கு கொஞ்சம் இருக்குது. அந்த புண்ணாக்கை கொஞ்சம் காய்ச்சி போய் மாட்டுக்கு ஊற்றுவோம். அதுங்களாவது கொஞ்சம் சத்தாக இருக்கட்டும். வர பாலும் நிறையா கொடுக்க மாட்டேங்குதுங்க. வர நம்மக்கிட்டே பால் வேறு நிறைய கேட்குறாங்க. ஏன் மாடுங்களா, என்ன பண்ணி வச்சுருக்குறீங்க? சாணியை போய் இவ்வளோ போட்டு வச்சுருக்குறீங்க. ஒரு ராத்திரி தான் அதுக்கு இம்புட்டு சாணி போடுறீங்க. பாலை மட்டும் கறக்காதீங்க, சாணியை மட்டும் போட்டு வைங்க. விட்டா வீட்டு வாசலில் வரைக்கும் வந்து போட்டுருவீங்க போல். இம்புட்டு சாணி கிடக்குது. 2 மாடை வச்சுக்கிட்டே முடியல. இதில் வேற 3ஆவது மாடு வாங்கலாமான்னு கேட்டுட்ருக்கா இவ ஒருத்தி. போக நீங்கள் மாட்டுக்கொட்டையை விட்டுட்டு வீட்டு வாசலில் சாணி போட ஆரம்பிச்சிருங்க போலியே. இம்புட்டு சாணி போட்டு வச்சுருக்குறீங்க. சாணி மட்டும் நிறையா போடுறீங்க, பால் எங்கன்னா கறக்குறீங்களா? சரி எப்படியோ இந்த சாணியெல்லாம் அள்ளியாச்சுமா. எம்புட்டு சாணி, காலங்காத்தாலேயே சாணி அள்ளுறதே ஒரு பெரும் வேலையாக இருக்குது. சரி கத்திக்கிட்டே இருக்காதீங்க. நான் போய் மக்காச்சோள கஞ்சி காய்ச்சி வச்சுருக்கிறேன், அதை போய் எடுத்துகிட்டு வரேன். செத்த நேரம் பொறுங்க. ஏன் இப்படி கத்துறீங்க? வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன். இங்கே பாருங்கள், கஞ்சி சீக்கிரமாக குடிங்க. உங்களுக்காக மக்காச்சோளத்தெல்லாம் அரைச்சி போட்டு புண்ணாக்கில் வந்து கஞ்சி வச்சு எடுத்துன்னு வந்திருக்கிறேன். இதை குடிச்சிட்டு சத்தாக இருங்க. நல்லா பாலும் கொடுங்க. நான் போய் பால் கறக்க பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் அது வரைக்கும் குடிங்க. சரி, முதல்ல பாலை கறப்போம். எப்படியோ பாலை கறந்தாச்சு. இப்போதைக்கு இந்த மாட்டில் மட்டும் கறப்போம். போயிட்டு பண்ணையில் ஊற்றிட்டு வந்து நம்ம இன்னொரு மாட்டில் பாலை கறந்து இங்கே கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்துருவோம். சரி இந்த பால் கேனில் ஊற்றி வச்சு எடுத்துகிட்டு போய் ஊற்றிட்டோன்னா பண்ணையில் வந்து கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா பண்ணையிலேருந்து ஆள் வந்துடும். என்னம்மா கரெக்டான நேரத்துக்கு வந்து பாலை ஊற்ற மாட்டியான்னு கேட்டுருவாங்க. இன்னும் கொஞ்சம் பால் இருக்குது. இந்த கீர்த்தி பொண்ணு காலையிலே வந்து கேட்டுச்சே, அந்த பொண்ணு வந்தால் மீதி பால் அந்த பொண்ணுக்கு ஊற்றுவோம். பாட்டி, பால் கறந்துட்டீங்களா? எங்க அம்மா டக்குன்னு பால் வாங்கிட்டு வர சொன்னாங்க. இப்ப போனதுமே வாங்கிட்டு வந்துருன்னு சொன்னாங்க. பால் கறந்துட்டீங்களா இல்லையா? ஓ, பால் கறந்து வச்சிட்டீங்களா? சரிங்க பாட்டி, எனக்கு 2 லிட்டர் பால் தாங்க. ஏன்னா இன்னைக்கு உங்கள் அம்மா காலையிலே பால் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கா. எப்பவும் லேட்டாக தானே வருவேன். இன்னைக்கு என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்து பறந்துட்டுருக்க? பாட்டி, எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, அதான். ஓ, அப்படியா விஷயம்? அதான் இப்படி பறக்கிற. சரி தூக்கு சட்டியை கொடு, ஊற்றி தரேன். இந்தாங்க பாட்டி.
1 லிட்டர் பால் வேணா 2 லிட்டர் பால் வேணும்னு சொன்னாங்க. நீங்க 2 லிட்டர் பாலே கொடுத்துருங்க. ஓ, இன்னைக்கு 2 லிட்டர் பால் வேணுமா? உங்கள் அம்மா முன்னாடியெல்லாம் சொல்ல மாட்டாங்களா? ஏதோ இன்னைக்கு என்கிட்ட பால் இருக்க போய் கொடுக்குறேன். நான் போய் பண்ணைக்கு வேற ஊற்றி எடுத்து வச்சுட்டேன். இருக்கிற பாலை ஊற்றி கொடுக்குறேன். உங்கள் அம்மா காசு கொடுத்து அனுப்பிச்சாங்களா? பாலை மட்டும் வாங்குறீங்க, காசு மட்டும் கொடுக்க மாட்டீங்க. காசு கொடுத்து அனுப்பிச்சாலா இல்லையா உங்கள் அம்மா பாலுக்கு? சரி சரி, இங்கே பாரு, 2 லிட்டர் பால் ஊற்றிட்டேன். எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் ஊற்றிருக்கேன். உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லு. அதுக்கப்புறம் தண்ணியாக இருக்குது அப்படிலாம் உங்கள் அம்மா சொல்ல போகிறாங்க. காசு கொடுத்தாங்களா? பாட்டி, எங்க அம்மா மொத்தமா எவ்வளவு தரணும்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க. எங்க அம்மா சாயந்தரமா வந்து தராங்களா? எவ்வளவு பாட்டி தரணும்? அப்படியா? ஏற்கனவே உங்கள் அம்மா 800 கொடுக்கணும். இப்போ 2 லிட்டர் பால் வாங்கியிருக்கியா? இதுக்கு ஒரு 100, மொத்தம் 900 தரணும்னு போய் உங்கள் அம்மா கிட்ட சொல்லு. சரிங்க பாட்டி, மொத்தம் 900 தரணுமா? நான் போய் எங்க அம்மா கிட்ட சொல்லிடுறேன். சரி, நான் போயிட்டு வரவா? நான் எங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடுறேன். எங்க அம்மா வந்து ஈவினிங்கா உங்களுக்கு எடுத்துட்டு வந்து தந்துருவாங்க. இங்கே பாரு, இப்படி தூக்கு சட்டி ஆட்டி ஆட்டி எடுத்துகிட்டு போய் பாலெல்லாம் கீழே கொட்டிட்டு பாட்டி தான் கொஞ்சமாக பால் தந்தாங்கன்னு சொல்லாத. ஒழுங்காக எடுத்துகிட்டு போ. இல்ல பாட்டி, அதெல்லாம் நான் பத்திரமா எடுத்துட்டு போயிடுவேன். நான் போயிட்டு வரேன். சரி சரி, இவளுக்கும் பாலை ஊற்றியாச்சு. நம்ம எடுத்துகிட்டு போய் பண்ணையில் போய் பாலை ஊற்றிட்டு வரலாம். இல்லைன்னா அங்கேருந்தும் ஆள் கேட்டு வந்துடுவாங்க. வந்துட்டு இன்னொரு மாட்டில் வேற பாலை கறக்கணும். சரி, சீக்கிரமாக எடுத்துகிட்டு போய் பண்ணையில் பாலை ஊற்றிட்டு வருவோம்.